அனைவருக்கும் ராசிங்கியாபுரம் விடியல் நிறுவனத்தின் சார்பாக வணக்கம். தேனி மாவட்டம் ராசிங்கியாபுரம் விடியல் நிறுவனம் 1050 விவசாயிகளை ஒருங்கிணைத்து தேனி மாவட்டம் விவசாயிகள் ஆடு வளர்க்கும் உற்பத்தியாளர் கம்பெனி ஆரம்பித்து கடந்த 3 வருஷமாக சிறப்பாக செயல்பட்டு வருது. கம்பெனியோட சேவையை பார்த்திங்கன்னா, விவசாயிகளுக்கு தேவையான இடுபொருள்களை மொத்தமாக வாங்கி குறைஞ்ச விலையில் கொடுக்குறதும், விவசாயிகள் உற்பத்தி செய்யும் பொருள்களை நல்ல விலைக்கு வாங்கி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு வருது. அதுபோக கால்நடை வளர்க்கும் 10 விவசாயிகளை தேர்வு செஞ்சு பே அக்ரி இன்னோவேஷன் கம்பெனி மூலம் விஸ்வா 555 சுப்ரீம் குச்சி தீவனமும் விஸ்வா மூலிகை தவிடும் பயன்படுத்த கொடுத்தோம். விஸ்வா தீவனம் பால் மாடு வளர்க்குற 10 விவசாயிகளுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியவும் அவங்க மாட்டு பாலில் எவ்வளவு பேட்டு எசனப்பு, மாட்டோட ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரெக்கார்டு பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு தாங்க அவங்களுக்கு அந்த தீவனத்தை கொடுத்தோம். அவங்களும் வாங்கி பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. இப்போ இந்த விஸ்வா 555 சுப்ரீம் ஸ்பெஷல் குச்சி தீவனமும் விஸ்வா மூலிகை தவிடும் பயன்படுத்துறதுனால அவங்களுக்கு கிடைச்ச பலனை பற்றி பயன்படுத்தினவங்களேவும் இப்போ சொல்கிறாங்க. அதை பார்க்கலாமா? என்னுடைய பேர் வசந்தா. நான் புதுக்கோட்டை பெருமாள் சாமி குழுவில் பொருளாளராக இருக்கேன். தேனி மாவட்டம் ஆடு வளர்ப்பு கம்பெனியில் நான் ஒரு பங்குதாரராக இருக்கேன். ஆடு வளர்ப்பு உற்பத்தி கம்பெனியிலேருந்து விஸ்வா தீவனம் கொடுத்துருக்காங்க மாட்டுக்கு. அதை வாங்கி நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். இந்த 1 மாதமாக நான் போட்டுட்ருக்கேன். மாடு கொஞ்சம் எலும்பாக இருந்துச்சு, கொஞ்சம் நல்லா இப்போ கொஞ்சம் தேறி வருது. பாலும் 1 லிட்டரு கூடி இருக்குது. சாணத்தில் ஒரே வாடையாக இருக்கும். இப்போ அந்த வாடை எல்லாம் குறைஞ்சி நல்லா கெட்டியாக போடுது. மாடு ஆரோக்கியமாக இருக்குது. சரோஜா, தேனி மாவட்டம் உற்பத்தியாளர் கம்பெனியில் ஈக்கனராக இருக்கேன். ஒரு பங்குதாரராகவும் இருக்கேன். இப்போ மாட்டுக்கு தீவனம் கொடுத்தாங்க. குச்சி பிண்ணாக்கு, தவிடு, எல்லா மூலியிலும் சேர்ந்த மூலியில் தவிடு கொடுத்தாங்க. அந்த தவிடு இப்போ போட்ட பிறகு சாணியே நல்லா நைஸாக போடுது. மாடும் கொழு கொழுண்டு இருக்குது. பாலும் பரவாயில்லாமல் எடுக்குது. பேட்டும் கிடைக்குது. தீவனமும் நல்லா சாப்பிடுது. மாட்டை பார்க்கவும் இப்போ ஆரோக்கியமாக இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லாமல் வச்சுட்டு நிமிந்த உடனே தண்ணி குடிச்சிடுது. இல்லாட்டி முன்னாடி வச்சுக்கிட்டே நிற்கணும். இப்போல்லாம் வச்சுக்கிட்டு நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. வச்சோன்னா குடிச்சிடுது. என் பேர் மகாராஜா. நான் கலந்து வீட்டுக்காரர் சார். தேனி மாவட்டம் ஆடு உற்பத்தி எங்களுக்கு தீவனம் விஸ்வா கம்பெனியில் தீவனம் கொடுத்தாங்க சார். தீவனத்தில் குச்சி புண்ணாக்கு டஸ்ட்டு தீவனம் கொடுத்தாங்க சார். குச்சி புண்ணாக்கு டஸ்ட்டு தீவனம் போட்டு மாடு நல்லா செமிச்சு சாணி ஓடுச்சு சார். அந்த தீவனத்தை போட்ட போது மாடு கொஞ்சம் பால் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு சார். மாடு ஆரோக்கியம் ஊற்றுறதுக்கு எசனம் ரேட்டு நல்லா வந்துச்சு சார். அதில் பால் ரேட்டு மாடு நல்லா ஆரோக்கியமாக இருந்துச்சு சார். கரெக்டாக செனை பிடிக்கிறது 60 நாளில் கரெக்டாக முடை அடிச்சு மாடு செனை பிடிக்கிற பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு சார். மாட்டு சாணம் போடுறது நல்லா செமிச்சு செஞ்சு சாணி எல்லாம் போட்டுச்சுங்க சார். மாடு ஓரளவுக்கு ஆரோக்கியமாக இருக்குது சார். தீவனம் மாடு தண்ணி நல்லா விரும்பி சாப்பிடுது சார் மாடு. தேனி மாவட்டம் விவசாயிகள் ஆடு வளர்க்கும் கம்பெனி லிமிட்டட்லேருந்து எனக்கு விஸ்வா மாட்டுக்கு வேணும் தவிடு கொடுத்துருந்தாங்க. அதுலேருந்து நான் மாட்டுக்கு போட்டு உபயோகிக்கிறதுல மாடு நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. தவிடு சாணம் வாசம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். இப்போ அந்த ஸ்மெல் இல்லை. மற்றபடிக்கு எங்கள் மாட்டுக்கு 90 நாளில் மாடு முடையடிக்காமல் இருந்துச்சு. அந்த இது போட்டு 5 நாளில் எங்களுக்கு மாடு நல்லா முடையடிச்சிருக்கு. இப்போ மாடு நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்குது. இதனால மாட்டுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. நாங்கள் விஸ்வா மாட்டு தீவனத்தை பயன்படுத்துகிறோம். விஸ்வா மாட்டு தீவனம் போட்டதுக்கப்புறம் முதல்ல என் மாடு சாணி நெழுகலாக போடும். இப்போ அது போட்டதுக்கப்புறம் சாணி திக்னஸாக போடுது. எங்களுக்கு பால் முதல்ல சலசலன்னு இருந்துச்சு. இப்போ பால் ரொம்ப திக்காகவும் நல்லா கெட்டியாகவும் இருக்குது. லிட்ரு இப்போ இது விஸ்வா போட்டதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு மாட்டுக்கு 1/2 லிட்டரு வீதமாக பால் உற்பத்தி கூடியிருக்கு. நாங்கள் இதை தான் இப்போ உபயோகப்படுத்திக்கிட்டு இந்த விஸ்வா மாட்டு தீவனம் நாங்கள் வாங்கி போடுறதுனால மாடு சாணம் கெட்டியாக போடுது. சாணத்தில் துர்நாற்றம் இல்லை. பால் பேட்டு கூடுதலாக கிடைக்கிது. அதனால் மாடு ஆரோக்கியமாக இருக்குது. இதனால் எங்களுக்கு கொஞ்சம் நன்மையாகவும் இருக்குது. லாபம் அதிகமாக கிடைக்கிற மாதிரியும் இருக்குது. என் பேர் காளிமுத்து. நான் விஸ்வாசத்தில் குடியிருக்கேன். இது என் மனைவி. என் மாட்டு விஸ்வா தீவனம் பயன்படுத்துகிற பின்னாடி நல்லா பால் நல்லா இருக்குது, கெட்டியாக இருக்குது. மாடு நல்லா தண்ணி குடிக்குது. சாணம் மற்ற வாடை இல்லாமல் நல்லா துர்நாற்றம் இல்லாமல் நல்லா இருக்குது. மாடுகள் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. முன்ன விட இப்போ நல்லா இருக்குது. இவங்களோட அனுபவ பகிர்வை பார்த்துட்டு விஸ்வா
குச்சி தீவனமும் விஸ்வா மூலிகை தவிடும் மொத்தமாக கொள்முதல் செஞ்சு ஒவ்வொரு கிராமத்துலேயும் விற்பனையாளர்கள் மூலம் விற்பனை செஞ்சுக்கிட்டு வருது. அதில் உங்களுக்கு தேவையான மாட்டு தீவனத்தை வாங்கி பயனடையலாம். நன்றி, வணக்கம்.